அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்க்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நாம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் குடுத்துருக்கேன் பாருங்க. இல்லன்னா Googleல பார்த்தீங்கன்னா, TNGASA அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம். இதுக்கு இந்த கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க PSTM சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த PSTM சர்டிஃபிகேட்டும் நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெப்சைட்க்கு நீங்க பாருங்க. இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, மே மாசம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. இந்த டேட்க்குள்ள தான் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கு இந்த லிங்கை நம்ம கிளிக் கொடுக்கணும். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அடுத்த பேஜ்ல நம்மளுடைய டீடைல்ஸ் கேட்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் கேக்குது. உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல பாருங்க உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் நம்பர் கேக்குது. இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இப்போ கரண்டா உங்களுக்கு மொபைல் நம்பர் என்னவா இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. நீங்க என்ன இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்றீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் பாருங்க பர்த் சர்டிஃபிகேட்ல இல்லைன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க +1 பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமா எஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஸ்டேட் போர்டா இல்லைன்னா சிபிஎஸ்சி போர்டா இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஸ்டேட் போர்டுனா நீங்க இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு பாருங்க அவங்க 6 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஆல்பாபெட் 1 ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். மீதி ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸா இருக்கணும். நம்பர்ஸும் ஒரு 2 நம்பரோ இல்லை ஒரு நம்பரோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர் மீதி ஸ்மால் லெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த 4ம் சேர்ந்ததா ஒரு பாஸ்வேர்டாக நீங்க டைப் பண்ணணும். நீங்க என்ன பாஸ்வேர்ட் இந்த இடத்துல டைப் பண்றீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்தது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க சேவ் அப்படின்றத கிளிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா எஸ் அப்படின்றத நீங்க கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்த உடனே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்னு சொல்லும். நீங்க இதுக்கு முன்னாடி எஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோனுக்கும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கும் ஓடிபி போகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோனில் வந்திருக்கும் பாருங்க. ஃபோனில் வரலன்னா இமெயிலில் செக் பண்ணலாம். ஃபோனில் வந்துச்சுன்னா அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி அந்த இருக்கிற ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. மொத்தம் 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பர் ஓடிபியை இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மறுபடியும் லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி வரல ரீசன் அதாவது இன்கரெக்ட் ஓடிபின்னா நீங்க கரெக்டாக மெசேஜில் பாருங்க. உங்களுடைய ஓடிபி கரெக்டான ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த இமெயில் அட்ரஸும் நீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டும் இந்த பாக்ஸில் போட்டுட்டு நீங்க லாகின் அப்படின்றத நீங்க கிளிக் கொடுக்கணும். நீங்க லாகின் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண நம்மளுடைய நேம் இந்த இடத்துல காமிச்சிடும். அதை நம்ம திருத்த முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய ஃபாதர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா பேரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லைனா உங்களுக்கு கார்டியன் யாரோ மொபைல் நம்பர் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டோர் நம்பரோட இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. நீங்கள் இங்கே கொடுக்குற அட்ரஸும் கீழே பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா நீங்கள் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற பாக்ஸை கிளிக் கொடுத்துருங்க. இல்லை நான் இப்போ இருக்கிற அட்ரஸும் என் பர்மனெண்ட் அட்ரஸும் வேறு அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் இந்த பாக்ஸ்லையும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை 2 பாக்ஸ்களும் ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா நீங்கள் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் கொடுத்துடலாம். உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ண பின்னாடி ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த மொபைல் நம்பரை விட்டுட்டு இன்னொரு மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பா மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா
இந்த இடத்துல உங்களுடைய அம்மா மொபைல் நம்பரோ இல்லைனா உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய மொபைல் நம்பரோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இல்லை வேறு ஸ்டேட்னா அதர் சென்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்க்கான பின்கோடை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய சொந்த மாவட்டம் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து இந்த இடத்துலையும் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து பார்ப்போம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் இதுதான் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றத உங்களுடைய சொந்த மாவட்டம் எதுவோ அது வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணது அப்படி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆணா பெண்ணா அல்லது திருநங்கையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவோ ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். எதுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மொழி வந்துட்டு எது, தமிழா இங்கிலீஷா தெலுங்கா அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்துட்டு இந்தியன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் நீங்கள் வந்து எந்த மதம் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா இந்த மாதிரி உங்களுடைய மதம் எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மதத்தில் உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அது வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ண பின்னாடி அதில் உங்களுடைய கேஸ்ட் எதுவோ அதை வந்து இந்த 3வது பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற பட்டனை கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நான் என்சிசி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தமிழரா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் குழந்தைகளா இல்லைனா விடோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நன் ஆஃப் த அபவ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தையுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. தினக்கூலியா இல்லை வந்து பிஸ்னஸா இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு என்னவோ உங்களுடைய தந்தை வந்து என்ன வேலை பார்க்குறாரோ அது வந்து சூஸ் பண்ணணும். இல்லை நான் தினக்கூலி அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வேஜஸ் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தாய் வந்துட்டு என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கான உங்களுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் பாருங்கள். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு கட்டாயம் வந்து கிடையாது. பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது எங்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டா, அதாவது குடும்பத்தில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி படிக்க போகிறீங்களா? அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருமே வந்து டிகிரி படிக்கல, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இல்லை நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை, என் குடும்பத்தில் ஏற்கனவே டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா நீ வந்து நோ கொடுத்துருங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியிலன்னா இந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது. இது வந்து நோ அப்படின்றத கிளிக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுவே நீங்கள் வந்து எஸ்சிஎன், எஸ்சிஏ, எஸ்டிஏ இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இல்லை பிரைவேட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டேட் போர்டு அப்படின்றத. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் படித்த ஸ்கூலுடைய ஏரியா வந்துட்டு டவுன் பஞ்சாயத்து சேர்ந்திருக்கா இல்லை சிட்டிலையா இல்லைனா வில்லேஜ் பஞ்சாயத்து சேர்ந்திருக்கா அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த வருஷத்தில் எந்த ஸ்கூலில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், 6th வந்துட்டு நீங்கள் வந்து எந்த வருஷம் படிச்சீங்களோ அந்த வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக்ல நீங்கள் வந்து படிச்சீங்க, அதுக்கப்புறம் அந்த பிளாக்ல நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து எல்லா ஸ்கூலுமே வந்து செலக்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th-லேருந்து +2க்கு ஒரு ஸ்கூலாகவும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூலு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி இந்த இடத்துல உங்களுடைய மார்க் ஷீட் டீட்டெயில்ஸும் உங்களுடைய மார்க்கும் வந்து கேட்கும். அதை வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்களுடைய பர்மனெண்ட் ரிஜிஸ்டர், அதாவது உங்கள் மார்க் ஷீட்டில் பாருங்கள் பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அகாடமிக்கா இல்லை வொகேஷனல் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து அகாடமிக்னா அகாடமிக் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து +2ல் நீங்கள் வந்து என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க, மேக்ஸ், பயாலஜியா, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிங்களா இல்லை சயின்ஸ் குரூப் படிச்சிங்களா அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படித்தது வந்து தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்குக்கு வச்சாங்க, அதாவது 600 மார்க்குக்கா இல்லை 1200 மார்க்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து +2ல் வந்து 600 மார்க்குக்கு தான் வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து 600 மார்க் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்இஎஸ் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் பாருங்கள் எம்இஎஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அது ஏன் இல்லை அப்படின்றத காரணம் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே வந்து பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அதாவது மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் டைப் பண்ணிட்டு வரணும். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து வரும். இதில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ இல்லை உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அப்படின்றத இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த பேஜ் வந்தவுடனே கீழே வாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணும், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நான் படிக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலேஜ் இருக்கோ அவ்வளோ காலேஜ் லிஸ்ட்டும் இந்த பேஜில் வந்து வந்துடும். இல்லை நான் வந்து கோர்ஸ் மூலியமாக தான் நான் படிக்க போகிறேன், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு இந்த கோர்ஸ் இருந்தால் போதும், அந்த கோர்ஸ்க்கு நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துங்க, இந்த இடத்துல வந்து பிரான்ச் நேம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இல்லை பிஎஸ்சி பயாலஜியா இல்லை நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சோம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வந்து லிஸ்ட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும், இப்போ வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேணுமா அப்படின்னா இந்த கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். இல்லை இந்த டிக் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்றது அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி டார்க்காக காமிக்கும், இது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த கோர்ஸ் தவிர இந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா எனக்கு வேறு கோர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைனாக வந்து சூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் தான் வேணும், அடுத்தது இந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த கோர்ஸும் கிடைக்கலன்னா எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து இது ஒவ்வொரு சாய்ஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எது ஃபில் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டாகவும், செகண்ட் எது ஃபில் பண்ணுறீங்களோ அது செகண்டாகவும் உட்காந்துக்கும். இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ரெக்கார்ட் மை சாய்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பாக்ஸை வந்து சூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிடும்.
ரெக்கார்ட் மை சாய்ஸ் கொடுத்த பின்னாடி மறுபடியும் நான் வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ண முடியாதா அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் ரெக்கார்ட் மை சாய்ஸ் கொடுத்துட்ட பின்னாடி மறுபடியும் வாங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் உங்களுக்கு வந்து வேணுமோ இல்லை எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி காலேஜ் வந்து காமிக்கும், கோர்ஸும் காமிக்கும். நீங்கள் இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ண பின்னாடி ரெக்கார்ட் மை சாய்ஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. உங்களுக்கான அந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ காலேஜ் வேணாலும் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த பேஜ்க்கு வந்து மூவ் ஆகிடும். அடுத்த பேஜ் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண செலெக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், கன்ஃபார்மாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த பின்னாடி உங்களோட இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் பார்த்து முடித்த பின்னாடி நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் அப்படின்னா கீழே பாருங்கள் கண்டினியூ டு பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. நீங்கள் வந்து கண்டினியூ பே அப்படின்னு மாதிரி அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ண பின்னாடி இந்த பேஜ் வரும். இதில் வந்து பாருங்கள் இந்த 3 பேங்க் வந்து காமிக்கும். இந்த பேங்க்கில் வந்து HDFC சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேனர்லாம் ஓப்பன் ஆகும். அதனால் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே அப்படின்றத ஆப்ஷனை கொடுங்க. பே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேனர் மூலிமா பே பண்ணுமா, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா UPI மூலிமா பே பண்ணுமா, இல்லை கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணுமான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஸ்கேனர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனர் மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 வந்து நீங்கள் வந்து கட்டணும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும். அமௌண்ட் பே பண்ண பின்னாடி ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்த பின்னாடி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் +1 +2 மார்க் ஷீட் எல்லாமே இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட், இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளிக் ஹியர் அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை பாக்ஸை வந்து கிளிக் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பாருங்கள், இந்த இடத்துல அடிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே தாண்டவும் கூடாது, 150 கேபிக்கு கீழவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு 50 கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், வந்து பெண்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ண முடியாது அப்லோடிங்கில். இல்லை நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீஸ் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணவும் முடியாது, நீங்கள் வந்து கரெக்ஷனும் பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு வாட்டி எல்லா டாக்குமெண்ட்டுமே நாங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃப்ரீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் ஆர் ஃப்ரோசன் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த டாக்குமெண்ட்டுமே இதுக்கு மேலே அப்லோட் பண்ணவும் முடியாது, நீங்கள் கரெக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா தைரியமாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.